அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் இயல் 1இல் உள்ள பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற கவிதை பேழையில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாடலை எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு லைன் எப்போதுமே எந்த பாடலாக இருந்தாலும் அதோட முதல் வரி ரொம்ப முக்கியம். புதுமைகள் செய்த தேசம் இது அப்படின்ற இந்த லைனை எடுத்து கொடுத்துட்டு இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் எந்த பாடலாக இருந்தாலுமே அதோட முதல் வரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்திய நாட்டை பூமியோட கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் பூமியின் கிழக்கு வாசல் எது அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். இல்லை இந்தியா பூமியோட எந்த வாசல் அப்படின்னும் கேட்கலாம். அடுத்தது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. இந்த லைனில் என்ன கொஷின் கேட்கலாம்? தேசம் உடுத்திய நூலாடை எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதுக்கு விடை திருவள்ளுவரோட திருக்குறள். அடுத்தது, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. அப்போது காவேரி கரைனா காளிதாசரோட பாடல்கள். கங்கை கரை அப்படின்னா அதில் கம்பனின் அமுத கவிதைகள். ஸோ இதில் ரெண்டு பேரோட காளிதாசனின் பாடல்கள் எங்கே எதிரொலிக்கும்னு கேட்கலாம். கங்கை அலையில் யாரோட கவிதைகள் இசையமைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். ஸோ கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு எங்கேருந்து பூத்தொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். நதிகள் எல்லாமே மேற்கு சைட்லேருந்து தான் உருவாகி கிழக்கு நோக்கி பாயும். அப்போ மேற்கில் நதிகள் எந்த திசையில் உருவாகுது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். எது கலைக்கூடமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ கல்லிலேருந்து செதுக்கிற சிற்பங்கள் தான் கலைக்கூடமாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. அப்போ அறத்தோட ஊன்றுகோலாக எது இருக்குது அப்படின்னா அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி. ஸோ இதுதான் இந்த பாடலில் நமக்கு கேட்கக்கூடிய வினாக்கள். அடுத்தது, இந்த பாடலில் வர சொல்லும் பொருளும் என்னென்னா, மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. இந்த பாடலோட பொருள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து, இந்த பாடலோட ஆசிரியர் தாராபாரதியை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரோட அடைமொழி கவிஞாயிறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு அடைமொழி இருக்கும். அதை தனியாக நீங்கள் ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுட்டே வந்தால் தான் திரும்ப நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு மெமரியில் இருக்கும். இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். நமக்கு கொடுத்துருக்க இந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற கவிதை பேழை தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு கொஷினாக வரலாம். இதில் இருக்கிற எல்லாமே கொஷினாக வரலாம். கவிஞாயிறு அப்படின்ற அடைமொழி பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற கவிதை பேழை இடம்பெற்ற கவிதை தொகுப்பு எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, இந்த பாடத்துக்கு புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது. அதில் என்னென்ன கொஷின் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். இதற்கான விடை காவேரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. இதற்கான விடை கல்லில் செதுக்கிய சிற்பக்கூடம்னு பார்த்தோம் இல்லைங்களா, சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதில் இல்லு கூட்டல் ஆ
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி தான் அந்த நூலாடை அப்படின்ற சொல் வந்திருக்கும். ஸோ அதனால் நூல் கூட்டல் ஆடை அப்படின்றது தான் இதோட விடை. அடுத்து எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இரும் ஓவும் சேர்ந்து ரோவா மாறி இருக்கும். ஸோ எதிரொலிக்க. அடுத்து நயம் அறிக. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. நமக்கு எதுகை சொற்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தான் எதுகை சொற்கள். தேசம் இது, வாசல் இது, இதில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கும். அடுத்தது நூலாடை, மேலாடை அப்படின்றது எதுகை. அடுத்தது மெய்களை, மெய்யுணர்வு. அடுத்தது அன்னை, அந்நிய. இதுதான் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனை சொற்கள்னா என்னென்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற வார்த்தைகள். இங்கே மெய்கள், மெய்யுணர்வு. காளிதாசன் காவேரி, கம்பன் கங்கை, புல்வெளி புன்னகை, கல்லை கட்டி, அன்னை அந்நிய, அண்ணல் அறத்தின். ஸோ இந்த மாதிரி நிறைய மோனை சொற்கள் இருக்குது. அடுத்த வினா, இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயைபு சொற்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடலில் வரிகளில் இடம்பெற்றுள்ள கடைசி எழுத்து ஒரே மாதிரி வருவது. அதாவது ஒரு அடியோ, ஒரு சீரோ, ஒரு அசையோ ஒரே மாதிரி வருவது இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷில் இதை ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோன்னா இதில் தேசம் இது, வாசல் இது ரெண்டுலேயுமே லாஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கும். நூலாடை, மேலாடை, எதிரொலிக்க, இசையமைக்க, பூத்தொடுக்கும், நலம் கேட்கும், பொற்காலம், கலைக்கூடம். ஸோ இதுதான் இதில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்கள். அடுத்த வினா, குறுவினா. தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. இதில் காளிதாசர், கம்பர் அப்படின்ற 2 கவிஞர்களோட பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து இந்தியாவின் மேற்கு கிழக்கு திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக. இந்த பாடலில் தாராபாரதி அவர்கள் மேற்கே தோன்றும் மலைகள் கிழக்கு நோக்கி பாய்ந்து வளம் கொடுக்கின்றன அப்படின்னு பாடியிருப்பார். ஸோ அதுதான் இதில் மேற்கு கிழக்கு திசைகளை இணைத்து அவர் காட்டுற காட்சி. இதுதான் பாரதம் அன்றைய நாற்றாங்காலில் உள்ள பாடல் பொருள் மற்றும் அந்த வினாக்களுக்கான, அந்த பாடலின் வினாக்களுக்கான விடைகள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.